அனுமதி இல்லாதபடி நமக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. யோசபாத்துக்கு விரோதமாக அநேகர் எழும்பி வந்த நாட்களில் அந்த ராஜா செய்த 2 காரியங்கள். ஒன்று, அதே 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய தேசத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறார். சகாயம் தேடும்படியாக, உதவி தேடும்படியாக, ஒத்தாசை தேடும்படியாக, ஆண்டவருடைய கிருபையை தேடும்படியாக, இரக்கங்களை தேடி எல்லாரும் சேர்ந்து ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். இந்த நாட்களில் பிரச்சனைகள் வீடுகளில் வரும்போது வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். சபைகளில் சபையார் எல்லாரும் கூடி ஜெபிக்கணும். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். அங்கே தேசத்தை அல்லது தேசத்தில் உள்ள ஜனங்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு அந்த ராஜாவும் பாரத்தோடு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெப குறிப்புகளை நாம் 12வது வசனத்தில் வாசிக்க முடியும். எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ, எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. உள்ளபடியே தன்னுடைய நிலையை அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். உண்மையான ஜெபம். நானும் நீங்களும் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபங்களிலே மாய்மாலங்கள் காணப்படக்கூடாது. நம்முடைய ஜெபங்களிலே உண்மை காணப்பட வேண்டும். அவர் தன்னுடைய உள்ள நிலையை சொல்கிறார். ஏராளமான கூட்டத்தின் முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைகளை உங்களுக்கும் வரத்தான் செய்யும், எனக்கு வரத்தான் செய்யும். நம்முடைய ஊழியத்தின் பாதையில் குடும்ப பொறுப்புகளை நடத்தும் போது என்ன செய்வோம் என்று சொல்லி அங்கலாய்க்கிற வேலைகள் உண்டு. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைக்குள்ளாக நம்ம அநேக நேரங்களிலே வருகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடவே கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாகவே தெரியும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னையும் உங்களையும் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பெரியவர். நமக்கு தெரியாவிட்டாலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நன்றாக எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நான் ஒரே ஒரு காரியத்தை செய்யணும், எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நாட்களிலே யோசபாத் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். என்னுடைய கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். யோசபாத்துடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்த்தது. நம்ம எல்லாருடைய விசுவாச கண்களும் நம்முடைய மாம்ச கண்களும் ஆண்டவரே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக வந்திருக்கிற அந்த பிரச்சனையை நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யோசபாத் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்ல பழகுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசபாத் அவ்விதமாக சொல்லி ஜெபித்த வேளையில ஒரு தேவனுடைய மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி 15வது வசனத்துடைய கடைசியில பார்ப்போமானால், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த ஒரு பிரச்சனையோடு இருக்கிறோமோ, இந்த பிரச்சனை இதுவரைக்கும் நம்முடைய பிரச்சனையாக இருக்கலாம்,
இனி இந்த பிரச்சனை நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தருடைய மனுஷன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசபாத் மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் நெருக்கப்படுகிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் காரணமில்லாமல் நம்மை நெருக்குவது உண்மைதான். ஆனாலும் ஒரு காரியத்தை மாத்திரம் தெரிந்து கொள்வோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசபாத்துக்கு நெருக்க வந்த வேளையில் கர்த்தரை தன்னுடைய பட்சமாக வைத்து கொண்டார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவன் தன்னுடைய வார்த்தையின்படியே நம்மை அற்புதமாக நடத்துவார். யோசபாத் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அவன் செய்த ஒரு காரியம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும் போது ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட உடனே விசுவாசம் வந்தாச்சு. விசுவாசம் கிடைச்ச உடனே எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்குறாங்க. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்காக நீர் எழுந்தருளினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காக நீ யாவற்றையும் செய்தபடியால் ஸ்தோத்திரம், எங்களுடைய பட்சத்தில் நீர் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம், எனக்கு விரோதமாக வருகிறவர் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவள் தேவனை துதி செய்ய தொடங்கின போது, தேவனை துதித்த போது தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பாடி தேவனை ஆராதிக்கும் போது சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்பட்டது போல, கட்டுகள் கலண்டு போனது போல, ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை தலைவன் முதற்கொண்டு எல்லாரும் கேட்டு மனம் திரும்பினது போல தேவன் பாடி துதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாடி தேவனை துதி செய்து ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை எல்லாவற்றையும் நமக்கு ஜெயமாக்கி கொடுக்கிறார். யோசுவாவுக்கு நடந்த காரியம் என்னவென்று சொல்லி வாசிக்கும் போது 22வது அதிகார கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒற்றுமையோடு இவனுக்கு விரோதமாக சண்டையிட வந்தவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு குழப்பத்தின் ஆவியை விட்டார். அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உள்ள போய் அவங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் கைகலந்து கடைசியாக ஒருவர் தப்ப முடியாதபடிக்கு, எதிராளியே இல்லாதபடிக்கு எல்லாரும் அழிந்து போனதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. 30வது வசனத்தை வாசிக்கும் போது யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யுத்தம் பண்ண வேண்டிய யோசபாத் ஜெபித்தார். கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்தார். பிரியமானவர்களே, நாம யுத்தம் பண்ண வேண்டாம், நம்ம யார்கிட்டையுமே போராட வேண்டாம், யார்கிட்டையும் உட்கார்ந்து நம்ம வேதனைப்பட வேண்டாம், நம்முடைய கஷ்டத்தை இன்னொருகிட்ட வீணா சொல்ல வேண்டாம், யாருக்கு விரோதமாக நம்ம மாம்ச பலத்தில் போக வேண்டாம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடினால நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தாவீது சொல்றார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்றார். நாம் அசைக்கப்பட முடியாதபடிக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்க. தேவன் யோசபாத்துக்கு வெற்றி கொடுத்தது போல உங்களுக்கு வெற்றி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தை, துயரத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக இந்த செய்தியை கர்த்தர் நீங்கள் கேட்கும்படியாக உதவி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக, யோசபாத்துக்காக யுத்தம் செய்த ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நீங்கள் என்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக, யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி சந்தோஷமாய் வாழும்படியாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும்படியாக நாம் எளிமை நின்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எளிமை நின்று கொள்ளுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா,
இயேசு ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த முடிய வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொடுத்த என்னையும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. எங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஆயுதங்கள் உருவாகும் போது நீர் எங்களுடைய பட்சமாக இருந்து யோசபாவுக்கு ஜெயம் கொடுத்தது போல எங்களுக்கு தொடர்ந்து ஜெயத்தை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தொடர்ந்து ஜெயம் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.